நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் ஜேஎஸ் ஆட்டோமோட்டிவ் ட்ரைனிங் சென்டர் திருநெல்வேலி. இந்த பதிவு என்னென்னா, மெக்கானிக் கம்மியாகிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இப்போ மெக்கானிக்கை தேடுறாங்க, கார் மெக்கானிக்கை. இப்போது நிறைய பேர் படிச்சிருக்காங்க, நிறைய பேர் அப்படி இப்படின்லாம் சொல்லுதாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் வண்டியில் இறங்கி வண்டியில் கழட்டி மாட்டக்கூடிய மெக்கானிக்கு எங்கே? இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க, படிக்கலைன்னு அதெல்லாம் ஒன்றும் பேசலை. இப்போ ஒரு ஆட்டோ எலக்ட்ரிஷியனுக்கு பிரச்சனை பாருங்கள். அவங்களால டைனமோ செல் போட்டு கழட்ட முடியல. ஒரு ஆட்டோ எலக்ட்ரிஷியன் ஒரு மெக்கானிக் செட்டில் கொண்டு போய் டைனமோ செல் போட்டு கழட்டுதான் ஒன்று. சரி, மெக்கானிக் இப்போ அதை கழட்டி மாட்டக்கூடிய மெக்கானிக் இருக்காங்களா? மெக்கானிக் உருவாகுதாங்களா? இல்லை. ஏன்னா வேலை படிக்க ஆள் வர மாட்டேங்கான். ஏன்னா நீங்கள் சம்பளம் கொடுக்க மாட்டீங்க. வேலை படிக்க பையன் வந்தான்னா சம்பளம் கொடுக்க முடியாது. நானாக இருந்தாலும் அதுதான், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு வண்டி ஆயில் மாத்திரம் 300 400 கிடைக்கும். நான் 500 எப்படி சம்பளம் கொடுக்க? ஆனால் அதே கொத்தனார் கையாளுக்கு 700 800 சம்பளம் கிடைச்சிருது. அப்பவும் நம்மளுடைய தொழில் சார்ந்து படித்து வந்த பையன், மெக்கானிக் ஆகணும்னு படிச்சுட்டு வந்த பையன், அவன் மெக்கானிக்கு இதில் சம்பளம் கிடைக்காதனால இன்னொரு விஷயத்தை தேடி போகிறான். அப்போ அதனால் நமக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் கொடுக்க வேண்டியிருக்கு. மெக்கானிக்கல் சம்மந்தமாக படிக்கணும்னு ஆசைப்பட்ட பசங்களும் மாணவர்களும் நல்ல முறையில் கொஞ்ச நாளைக்காவது ஒரு ஒர்க் ஷாப்பில் பெரிய அளவில் சம்பளம் எதிர்பார்க்காம ப்ராக்டிக்கல் செய்யுங்க. நிறைய மெக்கானிக்கு உருவாகணும். நிறைய மெக்கானிக் தேவைப்படுறாங்க.